அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் இந்த மாதத்தின் 2வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து இந்த நாளின் தெய்வீக சப்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரத்தின் 1வது நாளில் தேவ சமூகத்தில் நம்மை அழைத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 23வது சங்கீதம். இந்த 23வது சங்கீதம் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், இந்த 6 வசனங்கள் கொண்டடங்கிய இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சங்கீதம். நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் ஆடுகளைப் போல நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆடுகள் எப்படிப்பட்ட இடத்தில் மேய்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வாக்கியத்திலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏசாயா 40:11 இப்படி சொல்லுகிறது, மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், கறவல் ஆடுகளை தம்முடைய மடியிலே சுமந்து அவைகளை மெதுவாய் நடத்தி வருவார் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் நம்மை மேய்க்கிற தேவன். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி நம்மை மேய்ப்பார் என்றால், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துவார், கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதே வார்த்தைகளை நாம் எப்படி தியானிக்கிறோம் என்றால், எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனம், இதை குறித்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்திற்கு அங்கு ஆண்டவர் சொல்லுகிற கருத்து என்னவாக இருக்கும்? எசேக்கியேல் 34:14 அவர் சொல்லுகிறார், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளிலே நல்ல மேய்ச்சலை அவைகள் மேயும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க, இங்கே எசேக்கியேல் பக்தன் சொல்லும்போது, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேல் மலைகளிலே நல்ல மேய்ச்சலை அது மேயும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், ஆண்டவர் தம்முடைய ஆடுகளாகிய நம்மை எப்படி மேய்க்கிறார்? ஆன்மீகத்தில், மனுஷீகத்தில் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்க்கிறான் என்பதை இங்கு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் தம்முடைய ஆத்துமாவை தேற்றி, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளே,
இங்கு சங்கீதக்காரர் பாடும்போது 51வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே பதிப்பியும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்திலே திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே பதிப்பி. அவர் தம்முடைய ஆத்துமாவை தேற்றி, நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், நான் மரணயிருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வசனத்தின் கிரியைகளிலேயும் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் காட்டுகிற மகிமை என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 44வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி தம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் மரணயிருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மரண இருள் நமக்கு வந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பொல்லாப்புகளினாலே நாம் பயப்பட மாட்டோம் என்று அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி. 22வது சங்கீதம் 26வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் நம்மை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அந்த பாடுகளிலிருந்து தேவன் நம்மை எப்படியெல்லாம் காத்து வருகிறார் என்பதை இந்த 104வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும், எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தையும் ஆதரிக்கும், ஆகாசத்தையும் விளைவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் காலங்களில் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று இந்த 5வது வசனம் சொல்லுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். இதை குறித்து 103வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அன்பு பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். சீயோன் குமாரத்தி காணிக்கையை கொண்டு வருவாள் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல இங்கு தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகிற அனுகூலத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தம்முடைய மகவின் பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கிறார். 2 தீமோத்தேயு 2:18, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். இந்த லோகத்திலே அநேக சத்தியங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உளைச்சலிலே நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி தேவன் தம்முடைய பலத்த கிருபையை கொண்டு நம்மை பாதுகாத்து வருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே இந்த 23வது சங்கீதத்தின் தொகுப்பு, கர்த்தர் நம்மை நல்ல மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்தி வருகிறார். நாம் எந்த நிலையிலும் தேவனை சார்ந்து வாழும்போது அவருடைய ஆடுகளாக மட்டுமல்ல, அவரோடு கூட இணைந்து செல்லுகிற பிள்ளைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கும்.
அவருடைய ஆடுகளுக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பலை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் நல்ல பாதுகாவலையும் அவர் கொடுக்கிறார். பிறர் சொல்லும் வசைச்சொற்களுக்கு நாம் உட்படாதபடி நம்மை காத்து வழி நடத்துகிறார். நன்மை நம்மை பின்தொடரும்படி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி கொண்டு வருகிறார். எல்லா நிலைகளிலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு எவ்வளவு மேன்மையை தருகிறது. இந்த மாதத்தின் 2வது நாளிலே அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் தமது பலத்த கிருபைக்குள்ளாய் நம்மை வழிநடத்தி காக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆத்மீக முறையிலும் மனுஷிக முறையிலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் ஜீவிக்கிற பிள்ளைகள் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 6 விதமான ஆலோசனைகளை கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு நாம் சாட்சியுள்ள அனுபவமுள்ள பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் நாடி ஆண்டவருடைய வாக்குகளுக்கு சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே தாகத்திற்கும் ஆண்டவரே போஷாக்குக்கும் அலைந்து திரிவது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய மேய்ச்சலுள்ள ஆடுகள் ஆண்டவர் என்றென்றைக்கும் பலத்த ஆண்டவரே தருகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கும் யாக்கோபின் மந்தையில் இருந்த ஆடுகளைப் போல நாங்கள் தேவனுடைய சமூகத்தின் ஆடுகளாக என்றென்றைக்கும் இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நல்ல மேய்ச்சலையும் அமர்ந்த தண்ணீரையும் ஆண்டவர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.